கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். இந்த அருமையான வேளையிலே ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ் என்று நீங்கள் சர்ச் செய்தால் ஏராளம் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கடைசி நாளின் எழுப்புதலில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருப்பீர்களானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். இந்த ஜோழிய ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேட்கும்போது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஊழியத்திலே கடைசி கால எழுப்புதலிலே தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். இந்த அருமையான காலை நேரத்திலே யோபு புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமல் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படுத்துக் கொள்வேன். விடியற் காலத்திலே என்னை தேடுவீரா? நான் ஈரேன் என்றான். யோபு புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படுத்துக் கொள்வேன். விடியற் காலத்திலே என்னை தேடுவீரானால் நான் இரேன் என்றான். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மீறுதலை மன்னியாமல் இருக்கிறவர் அல்ல, அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறவர் அல்ல. நம்முடைய மீறுதலை நம்முடைய அக்கிரமத்தை மன்னிக்கவும் நம்முடைய அக்கிரமத்தை நீக்கவும் அவர் துடியாய் துடிக்கிறார். அல்லேலூயா. அவர் எந்த அளவுக்கு துடியாய் துடிக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்முடைய மீறுதல் மன்னிக்கப்படவும் நம்முடைய அக்கிரமம் நீக்கப்படவும் நாமும் அந்த அளவுக்கு துடியாய் துடித்து மீறுதலிலிருந்து நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அக்கிரமத்தை விட்டு நீங்க வேண்டும். அன்பானவர்களே, அப்பொழுது நாம் தப்புவிக்கப்படுவோம். ஏசாயா புஸ்தகம், இந்த செய்தியை அன்பானவர்களே முழுமையாய் கேளுங்கள். இந்த செய்தியை முழுமையாய் கேட்கும்போதுதான் உங்களுக்கு மாபெரும் வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகும். என் மீறுதல்களை அவர் நம்முடைய மீறுதல்களை அவர் குலைத்து போடுகிறார் என்று ஏசாயாவிலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய அக்கிரமத்தை நீக்கவும் நம்முடைய மீறுதலை குலைத்து போடவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். நாமும் அப்படியாக வாஞ்சையும் தவணுமாய் இருக்க வேண்டும். இது ஏசாயா புஸ்தகத்திலே 43வது அதிகாரம், ஏசாயா 43:25. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். இங்கே சொல்றார் ஏசாயா 43:25, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். அடுத்த வசனம், நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல் என்றார். இங்க பாருங்க, நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு. என்னத்தை நினைப்பூட்டணும்? நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல்லு அப்படின்றாரு. அதுதான் ஜெபம்ன்றது. ஜெபம்னா என்னது? நீ நீதிமானாக விளங்கும்படி தான் நீ ஜெபம் பண்ற. அதாவது நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். அது என்ன? நம்முடைய என்ன காரியத்தை சொல்றனா, நம்முடைய பாவத்தின் சம்பளம் மரணம் நீங்கும்படி நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். அது என்ன காரியம்? உம்முடைய நாமம், என் பேரை சொல்லி
என் மனைவி பிள்ளை பேரை சொல்லி, என் சபை விசுவாசிங்க பேரை படி ஏன் பேரை சொல்லி உம்முடைய நாமத்தை, பரமண்டலுக்கு பிதாவே ஏன் பேரை சொல்லி உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தத்தை உமக்கு சமர்ப்பிக்கிறேன். அதுதான் உன் காரியத்தை சொல்லுன்றது. உன் காரியத்தை நம்முடைய பழைய காரியத்தை நம்ம பஞ்சப்பாட்டுகள் எடுத்துக்கூடாது. ஆண்டவரே நான் இப்படி, ஆண்டவரே நான் அப்படி, ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்காது, இவ்வளோ வியாதி இருக்குதா, இதே போய் சொல்லிட்டு இருப்பாங்க தேவ சமூகத்தில். அதை சொல்லலை. நீ அது சொன்ன நீதிமானா விளங்க முடியுமா? நீ நீதிமானாக விளங்கும்படி அந்த இயேசுவின் சரீரத்தை, அந்த இயேசு நாமத்தை, அந்த தேவ நீதிட்டு உயிர்த்தல உம்முடைய நாமத்தை, உம்முடைய ராஜ்யத்தை பிதாவாகிய தேவனுக்கு சொல்லையா. ஆதாம் தொடங்கி 2வது 3 உலகத்துக்கு அறிக்கை பண்ணையா. நீ நீதிமானாக விளங்கும்படி நானே உன் மீறுதல்களை என் நிமித்த குலைத்து போடுகிறேன், உன் பாவத்தை நினைக்கவே மாட்டேன்றார். உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன்றார். 25வது 26ல் உன் காரியத்தை சொல்லு தாமஸ். உன் காரியம் என்ன? உன் காரியம் என்னப்பா? ஆண்டவரே நான் ஆதாம் வழியா பிறந்தவன். ஆதாம் என் தாய் என்னை பாவத்தில் கழுத்தரித்தான், நான் துர்குணத்தில் உருவாயிட்டேன். அந்த ஒரு காரணத்துக்காக பிசாசு என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்தேச்சியா பாவம் டு மரணம் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறான். அதனால அக்கிரமம், அதனால் வியாதி, அதனால் கடன் தொல்லை, அதனால் கண்ணீர், அதனால் அசுத்தாவி போராட்டம், ஒரு முன்னேற்றம் இல்லை. எதுக்கெத்தாலும் எரிகோ போல தடை இருக்குது, செங்கடல் போல தடை இருக்குது, யோர்தானை போல தடை இருக்குது. இப்போ நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு. என்னையா நினைப்பூட்டணும் அந்த தேவனுக்கு? நீ ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது இயேசு சீசல் கட்டுக்கூட, நீ ஜெபம் பண்ண வேண்டிய விதம். நீ ஜெபத்தில் எதை நினைப்பூட்டணும்? பரமண்டலில் இருக்கிற பிதாவே. எது? பரமண்டலில் இருக்கிற பிதாவே. அவர் யாரு? வானத்தை பூமியை உண்டாக்கிற பரமண்டலில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தத்தை நான் உனக்கு நினைப்போட்டுறேன். என் பாவம் பெருசா, உம்முடைய நாமம் பெருசா? என்னுடைய சாபம் பாதாள ராஜ்யம் பெருசா, உம்முடைய ராஜ்யம் பெருசா? என்னுடைய சுய சித்தம் பெருசா, உம்முடைய சித்தம் பெருசா? அதான் உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் கொடுத்தாயிற்று. இதை ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம், வாரத்தில் 7 நாளும், மாசத்துல 31 நாள், வருஷத்துல 365 நினைப்பூட்ட 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 என்ன நடக்கும்? தேவதூதன் வருவானா? பசுத்தாமியான் வருவாரா? காரியம் மாறுதலாய் முடியுமா? அதான் பைபிள் ஃபுல்லா, வேதம் ஃபுல்லா அதான் சொல்லுது. ஆதி ஆமத்தில் வெளிப்படுத்தல் வெளி இந்த வேலை தான் செய்யணும் எல்லா பரிசுத்தவான்களும். உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம், அந்த தேவ நீதிட்டு உயிர்த்ததல், பாவ மன்னிப்புட்டு நித்திய ஜீவன், இது இடைவிடாம செய்யும் சொன்னாரு. சோர்ந்து போகாம ஜபம் பண்ணுனாரு. எப்போதும் ஜபம் பண்ணு. என்னத்தை ஜபம் பண்ணும்? நம்ம ஜபம் என்ன எப்படிப்பட்டது? எல்லாரும் பாரம்பரிய ஜபத்தை ஊறிட்டாங்க. அன்பான என்னுடைய ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஜபத்துக்கு விலையேறப்பெற்ற சத்தியங்களை நான் போதித்திருக்கிறேன். அதை கேட்டீர்களா? அதை கை கொண்டீர்களா? யூடியூப்பில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் நண்பர்கள் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. விலையேறப்பெற்ற செய்தி, ஜோயே ஜீவன், ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். அதனால நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு. நிறைய பேர் எனக்கு நினைப்பூட்டு, தேவன் சொல்றாரு எனக்கு நினைப்பூட்டு தாமஸ், உன் கதையை நீ நீதிமான உன் காரியத்தை சொல்லுன்றாரு. நம்முடைய காரியத்தை சொல்றேன்னு சொல்லிவிட்டு நம்முடைய பிரச்சனைகளே போய் தேவ சமூகத்தை சொல்லி அதை போய் நினைப்பூட்டிங்க இருக்கிறோம். இது பிசாசு தான் மகிழ்வுபடுத்த பிரியவாடு. தேவ சமூகத்தில் போய் உன் பிரச்சனைகளையும் படிச்சமா அந்த வசந்த நினைப்பூட்டுற எதை நினைப்போட்டோம்? ஆண்டவரே எனக்கு 10 லட்சம் கடன் இருக்கிறது, அதை போய் நினைப்பூட்டுறது இல்லை. ஆண்டவரே அந்த எதிராளி எனக்கு விரோதமாக வராண்டவரே, அதன் அந்த கோர்ட்டு கேஸ், ஆண்டவரே எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு அநியாயமாக வழக்கு போட்டிருக்கான ஆண்டவரே, அதை போய் நினைப்பூட்டிங்க. ஆண்டவரே இந்த வியாதி வலிக்குது ஆண்டவரே, ஆண்டவரே இந்த கடன் தொல்லை நீங்கள் இப்போ இதுக்கு ஆண்டவரே, என் பிள்ளைக்கு பீஸ் கேட்ட பணம் இல்லை ஆண்டவரே, இதே ஜபத்தில் பிரச்சனையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. பைபிளில் அப்படியேங்க இயேசு ஜபத்தை கற்று கொடுத்தாரு. பரமண்டலில் இருக்க பிதாவின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்பில் உன் பிரச்சனையெல்லாம் கொட்டுனா சொன்னார். இப்படி தாங்க உலகம் உள்ள பாரம்பரிய ஜபங்களால் சூழப்பட்டது திருச்சபைகள். பரமண்டலில் இருக்க பிதாவேன்னு சொன்ன நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு இயேசு மத்திய மார்க் லூக்கால சொல்லி கொடுத்தாரு. பரமண்டலில் இருக்க பிதாவேன்னு சொல்லிவிட்டு உன் பிரச்சனை, ஊர்பட்ட கவலை, உலகத்தில் நடக்கிற கவலை, பிரச்சனை, தீங்கான காரியங்கள், அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, இதெல்லாம் சொல்லுன்னு ஐயா சொன்னார். அன்பாவுள்ளே திருச்சபை ஊழியர்களே,
திருச்சபை விசுவாசிகளே, இந்த செய்தியை 1000 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிச்சயம் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அப்போ பரமண்டலில் இருக்க பிதாவேன்னு சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டெப்லேயே சொல்றாரு, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். ஜோலி முடிந்ததுங்க. அடுத்து கீழே பாருங்க, அண்டன்று உள்ள ஆகாரம் உனக்கு கிடைக்கும், உன் பாவங்களே மன்னிக்கப்படும், நாங்களும் எங்கடித்து கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோம். எவனாக்கா தேவனுக்கு உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம். மன்னிப்பு எப்படி கொடுக்கும்? இயேசு கிறிஸ்து நாமம், இயேசு ராஜா, அவருடைய சித்தத்தை உன் குடும்பம் பட்டத்தை முழு உலகத்துக்கும். பரன்னா பரலோகம், பிறன்னா பூலோகம். உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். இதை தீவிரமா நினைப்பூட்டிட்டீங்கன்னாக்கா சட்டப்படி பரலோகம் உனக்கு செவி கொடுக்கணும். தேவதூதம் வரணும், பசுத்தாவியர் ஏதோ ஒரு ஸ்டாப், பிசாசின் காரியத்தை ஸ்டாப் பண்ணி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாங்கள் எங்களுக்கு மன்னிக்கிறோம், எங்களை எந்த சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும் என்ற வேத வசனம் ஜபம் நிறைவேறும். ராஜ்யம் வல்லம் வகு என்றென்று உம்முடையிலேன்னாரு. அங்க நம்முடைய எதுவுமே இல்லை, பரமண்டல பிதாவேன்னு சொல்லிட்டு உம்முடைய நாமம், உம்முடைய சேர்த்தம் செய்யப்படும் வகுப்படும். அங்க நம்முடைய பிரச்சனை எதுவுமே கிடையாது பாருங்க. அப்போ நம்முடைய பிரச்சனை போய் நினைப்பூட்டுன்னு சொல்ல. அப்போ ஏசாயா 43:25 நானே உன் மீறுதுகளை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். குலைத்து வர்றாரு, டஸ்ட்ராய்டு பண்றாரு அந்த மீறுதுகளை. உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். அப்போ நம்முடைய பிரச்சனையே மண்டையில், நம்முடைய கவலை, நம்முடைய பாவம், நம்ம செஞ்ச பாவத்தை அறிக்கை பண்ணி நினையாமல் இருக்குனாக்கா நாம் ஒருவரோடு வழக்காடுபடி எனக்கு நினைப்பூட்டு. என்னத்தை நினைப்பூட்டு? ஊர்பட்ட பிரச்சனை போய் தேவ சமூகத்தை கூட்டிகிட்டு இருக்கிறது கிடையாது, முக்காடு போட்டுக்கிட்டு. நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். அது என்ன உன் காரியம்? அது இயேசு கிறிஸ்து சரி, இயேசு அதான் உன் பாவம் டு மரணத்துக்கு பரிகாரம் தான் நம்முடைய காரியம். அது உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். அதுல தேவ நீதி டு இயேசு சாமியோட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது எல்லா வாக்குத்தத்தையும் போய் நினைப்போட்டணும். பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்தெய்தல். இயேசு நானே உயிர்த்தெய்தலும் ஜீவனமாய் இருக்கிற அந்த உயிர்த்தெய்தலையும் அந்த ஜீவனையும், ஜீவன் இயேசு சத்தியம், இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அதை போய் பிதாவாகிதேன் உன் பேரை சொல்லி, உன் மனைவி, உங்க பிள்ளைங்க, விசுவாசிங்க பேரை சொல்லி, தேவன் தனக்கு உலகத்துக்கு ஒரு 100 பேருக்கு, ஒரு 1000 பேருக்கு, ஒரு 1,00,000 பேருக்கு, ஒரு கோடி பேருக்கு, எல்லாம் ஆதாம் வழியா பிறந்தவன், நன்மை தீமை அறியத்தக்கவன், பாவத்தின் சம்பளம் மரணத்துல சிக்கி இருக்கிறான். அதுக்கு போய் ஊரில் நடக்கிற கதைகள் எல்லாம் போய் மலைமலையா தேவ சமூகத்தை கூட்டிக்கிறது. ரெண்டு பேர் பிரச்சனை ஜபத்தை ஆரம்பிச்சாங்கன்னா பிரச்சனையிலே ஆரம்பிச்சு பிரச்சனையிலே முடிக்கிறது. பார்த்துக்கிறீங்களா? நீ பிரச்சனைக்கு பரிகாரம் எது? அதை போய் நினைப்பிட்டியா? உங்கள் குடும்பத்தின் பேர், சமுதாயத்தின் பேரை சொல்லி, உங்கள் ஜனங்க பேரை சொல்லி, உங்கள் தேசத்தின் ஜனங்க, இயேசு சரீரம், இயேசு சத்தம், இதுதான் பாவத்தின் சம்பளம், மரணத்துக்கு பரிகாரம். பரிகாரத்தை போய் நினைப்பூட்டு பிதாவாகிது உன் பேரை சொல்லி, பர்டிகுலர் உன் பேரை சொல்லி, உன் மனைவி பேர், உன் பிள்ளைங்க பேர், உன் சபை விசுவாசிங்க பேர் சொல்லி இடைவிடாமல் நினைப்பூட்டு, எப்பொழுதும் நினைப்பூட்டு, சோர்ந்து போகாமல் நினைப்பூட்டு. பதில் தப்பாது. கர்த்தர் வந்துத்தானாக, தேவதூதன் வந்துதான், பசுத்தாய் உதவி செய்துதான் ஆக வேண்டும். உம்முடைய நாமம் உணர்பூர்வா விடு. அப்போ ஏசாயா 43:27 நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு. நினைப்பூட்டியா தாமஸ்? நினைப்பூட்டு. உன் மனைவி பேர் சொல்லி நினைப்பூட்டு. பைதற்ற பலி செலுத்து. உன் மனைவி பேர் இயேசு சரி, இயேசு ரத்தம், அது பைதற்ற பலி. அது இயேசு அம்புக்கு, இயேசு ஒரு ஜீவன், அவர் தேவ நீதிட்டு உயிர்த்தெழுதலா இருக்கிறாரு. உன் மனைவி பேர் சொல்லி தேவ நீதிட்டு உயிர்த்தல். உம்முடைய நாம், உம்முடைய முடிசத்தை பிதாவாகி தேவனை ஆவியின் படி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஆதாம்ல இடம் மூடு கொடுத்து இயேசு ஜீவன் பரிவத்தை இயேசு உம்முடைய நாம் ராஜ் கொடுக்குறேன். பதில் கிடைத்த அவர் சொல்லி பாருங்க. அன்றன்று உள்ள ஆகாரம் கொடுக்கப்படும். உன் பாவங்களே மன்னிக்கப்படும். உன் மனைவி பாவமே என்ன மன்னிக்கப்படும். உன் பிள்ளை இருந்தா உங்க பிள்ளைங்க பேரை சொல்லி இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், தேவி நீதிட்டு உயிர்த்தெழுதல், பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவன். ஆதி அவனு வெளிப்படுத்த எல்லா வாக்கு தத்துவத்தையும் சொல்லுங்க, ஒண்ணு விடாம. தேவனுக்கும் தனக்கும் உலகத்துக்கும். உங்க பாவம் ஆதாம தொடங்கி 2ஆம் வரைக்கும் போகுது உங்க பாவம். அதனால்தான் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாரா இயேசு சிலுவையில. இயேசுவின் மாதிரி பாருங்க பிரேமானவிலே. பாவத்தின் சம்பளம் மரணம் 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் மாக்கினாராம். பிதாவாகி தேவன் இயேசுவை சிலுவையில பாவம் மாக்கினார் போடப்பட்டது. அக்கிரமக்காரின் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேதவாக்கி நிறைவேற்ற நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டாராம். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக சாபமாகி அப்படி போட்டு இயேசு சாபமானாரு. அப்ப இயேசு சிலுவையில் எல்லா வியாதியும் ஏற்றுக்கிட்டாரு. கொரோனா கொலை நோய் உலகெல்லாம் வந்துச்சுன்னா கொரோனா கொலை நோய் ஏற்றுக்கிட்டாரு. கேன்சர் வியாதி ஏற்றுக்கிட்டாரு.
கொசம் எல்லா வியாதி இருந்துச்சுனாரு. ஹார்ட் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், எல்லா ஊனங்கள் எத்தனை வியாதி இருக்குது மனுஷனுக்கு. ஒன்றுக்குரிய 40 அடி அடிக்கும், 40 எல்லா வியாதி அதில் அடங்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன வியாதினா கொண்டு வா, எல்லா வியாதி சிலுவையில் ஏற்றுக்கிட்டாரு. எல்லா அக்கிரமத்தையும் ஏற்றுக்கிட்டாரு, நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கிட்டாரா. முழு உலகத்தில் 800 கோடி பேர் ஆதாமிலிருந்து 2 எல்லாருடைய பாவத்தின் சம்பளம் மரணத்தை சிலுவையில் சுமந்தாரா. அதான் நாம் 2 Corinthians 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத எவரை இயேசுவை நமக்காக பாவம் மாக்கினாராம். பிதாவாகியது எப்படி பாவமா? பிதாவாகிய தேவன் கல்வாரி சொல்லி இயேசு இமை போய்து கைவிட்டுட்டாரு. அதான் பாவமாக்கப்படுதல். ஜீவனே யோவான் 5:24 என் பிதா ஜீவனுள்ளவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுள்ளவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆமா, அந்த ஜீவ தேவன் ஜீவ விருஷத்துக்கு நீ விட்டாவே நீட்டுள்ள உடனே நன்மை தீமை அறியத்தக்க கனி விஷாகவே உடனே யோதாசு காட்டி கொடுக்குறான். உடனே ரோமர்கள் யூதர்கள் போர்ச்சேவர்கள் சிலுவையில் அவர் அடைகிறாங்க. உங்க பாவத்தின் சம்பளம் மரணம் வந்த அந்த இயேசு சிலுவையிலே எப்படி ஜெபித்தாரு? ஆண்டவரே இங்க வலிக்குது ஆண்டவரே, அங்க சிறுசல் முள்முடி சுட்டுறான் ஆண்டவர், இங்க கை கால் ஆணி அடிக்கிறான் ஆண்டவரே அப்படின்னு பேசிட்டு இருந்தார் சிலுவையில. நானே உன் மீறுதலை என் நிமித்தமாக குலைத்து போடு. 3 நாள்ல குலைச்சு போட்டுட்டார். மீறுதல், பாவம், மரணம், அக்கிரமம், பாவம், சாபம், மரண, வியாதி, தரித்திரம் எல்லாத்தையும் இயேசு 3 நாள்ல ஜெயிச்சுட்டார். என்ன செய்தார்னா, உன் பாவங்கள் நினையாமல் நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். இயேசு நீதிமானாக விளங்கும்படி என்ன காரியத்தை சொன்னாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னாரு. பிதாவாகிய கைவிட்ட பிதா மேல கோபம் இல்லை, காட்டி கொடுத்த யூதாஸ் மேல கசப்பு இல்லை, ஈட்டியால குத்துற மேல வெறுப்பு கசப்பு இல்லை. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாராம். சிலுவையில் அறிவர் முதல் கொண்டு ஆதாம் முழு அன்பு. என்ன அன்பு? ஜீவரத்தை கொடுக்குறாரு. யாருக்கு? உலகம் ஃபுல்லா குத்தாரங்க. சரி, பிதாவாகிய தேவனுக்கு பிதாவே உம்முடைய கையில் ஆவி ஒப்பித்து ஜீவனை விட்டார். 4 சுவிசேஷம் சொல்லு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா. பிதாவே உம்முடைய கையில் ஆவி ஒப்பித்து ஜீவனை விட்டா மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவரத்தத்தை கொடுக்குறார் பிதாவாகிய தேவனுக்கு. அப்போ ஆதாம் முழு உலகத்துக்கும் அதே ஜீவரத்தம். நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கிறதுனாலே ஷாகவே ஷாவாய். அதுக்கு பரிகாரம் தான் ஜீவசரீரம், ஜீவரத்தம். புரியுதா பிரியமானங்களே? இதை தான் இயேசு கல்வாரி சிலுவையில விட்டார். ஒரு மனுஷனை பாய்க்கும் இல்லை, இன்க்ளூடிங் யோதாசின் தேர் தான் அந்த ஜீவரத்தம் மத்தியசமா வானத்துக்குள்ள சகல அதிகாரி எல்லாம் 5-3 எடுக்க குத்துறா இருப்பாருங்க. அதுதான் நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல்றது. அங்கே போய் ஆண்டவரே இவ்வளோ வலிக்குது ஆண்டவரே, இங்கே பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, ஆண்டவரே அங்கே ஒரே வறட்சியாக இருக்குது ஆண்டவரே, அங்கே மழை பெய்யல ஆண்டவரே, ஆண்டவரே அங்கெல்லாம் பாவம் பெருகி போச்சு ஆண்டவரே, எங்கே இவ்வளோ பிரச்சனை கடன் தோய் இதெல்லாமா பேசினார் சிலுவையில். அவர் என்னங்க ஜபத்தை கற்றுவார்? பரமண்டலில் இருக்க பிதாவே. அவர் கற்றுக் மத்திய மார்க்கு எப்படிங்க கற்று கொடுத்தாரு? நீங்கள் படிச்சிருக்கீங்களா? மத்திய மார்க்கு யோவான்ல நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாகவும் சொல்லிட்டு எல்லா சுவிசேஷம் போயிரு. மத்தியிலும் மார்க்கில் லூக்காவில் போய் பாருங்க. நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாக பரமண்டலில் இருக்க பிதாவே சொல்லிவிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை இயேசு சொல்லு. முழு 800 கோடி பேர் ஆதாம் பாவத்தை சாபத்தை மரணத்தை சுமந்தாரா இல்லையா? அது மேஜிக்கா பொய்யா? ஃபேக்டு. சுமந்துக்கிட்டு எந்த பிரச்சனை பேசுறது பார்த்தீங்களா சிலுவையில்? பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம் பரமண்டலுக்கு பிதா உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். அதான் இயேசு சரிய சத்தம். அந்த இயேசு ஜீவனா, ஜீவசரம், ஜீவரத்தம், ஜீவ வாக்கு, எல்லா ஜீவ வாக்கு தத்தங்கள். அதுதான் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றது. நீங்க எங்கேயும் கேட்க முடியாத வெளியேறப்பட்ட சத்தியங்களை நான் பதிவு செய்ய. பேஸ்புக்கில் போய் துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போய் துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்கு, உங்கள் நண்பர் உறவினருக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்போ ஏசாயா 43:20 நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். அவரு நம்முடைய பாவங்களை நினையாமல் இருக்கும்போது நம்முடைய பாவத்தை, நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய வியாதியை, நம்முடைய தரித்திரத்தை இதே மண்டல் வச்சிருந்தாக்கா பிசாசு தான் நம்மளை நினைச்சிட்டே இருப்பான். வாழ்நாளெல்லாம் பிரச்சனை, சோதனை, வியாதி, வறுமை, தரித்திரம், முடிவு வாதல் வரும். அப்போ நம்ம தேவ நீதியே மனதில் வைக்கணும். அந்த உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். தேவன் தனக்கு கொடுக்க வாழ்நாளெல்லாம் நினைக்கணும், இடவில்லாமல் நினைக்கணும், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நினைக்கணும். அந்த தேவ நீதி. அதான் மாதிரி நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். என்ன நீதி? தேவ நீதிமானாகும்படி. மனுஷனுக்குள்ளே ஒரு நீதி, சுய நீதி. அதை நினைச்சிட்டு இருக்காது. சுய நீதி சாபம். நியாய பிரமாணத்துக்கு சாபத்துக்கு உட்பட்டு இருக்கார்கள்.
சுய நீதி ஜெயிக்கணும். நீங்க சுய நீதி அவன் தப்பு இவன் தப்பு அவன் ரைட்டு நான் ரைட்டு இந்த மாதிரி மனநிலையில விட்டு ஒழிக்கணும். அவனும் தப்பு நானும் தப்பு, இயேசு தான் ரைட்டு. அந்த இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் அவனுக்கும் தர எனக்கும் தர என் தேவனுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பாவட்டு மண்டத்திலிருந்து நீ விடல. அநீதி சுயநீதி ரெண்டுத்துக்கு அடிமைப்பட்டுக்கிற மனுஷன். அநீதி சுயநீதி. நன்மை தீமை அறியத்தக்க கனி. அதான் தீமை அநீதி, நன்மை சுயநீதி. நன்மார்க்கன் துன்மார்க்கன், நல்லவன் கட்டவனா இருக்கிறான். இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கின்னு ஷாகவே வியாதி வரும். உலகத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை வருதா இல்லையா? கொரோனா கொள்ளை உலகெல்லாம் பாதிக்குது. அநேக சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கு வியாதிக்கு தற்கொலையே பண்ணிக்கிறான். கோடி கோடியா பணம் தான். ஏன்னா சுயநீதி அநீதி. நன்மை தீமை அறியத்தக்க கனி. நன்மார்க்கன் துன்மார்க்கன், சன்மார்க்கன் துன்மார்க்கன். இதனால தாங்க உலகத்தில் 1000 பிரச்சனை வருது. இதுல இருந்து விடுதலையாகனா இயேசு ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி. ஏதேன் தோட்டத்தில் எல்லா சத்தியம் இருக்குதுங்க. நன்மை தீமை ஜீவன். இந்த 3ல இந்த ஜீவ விருட்சம் நானே வழி நானே சத்து நானே ஜீவன். இவர் ஜீவ உலகம். இவர் பரலோக ராஜ்யமா இருக்கிறார். பரமண்டலுக்கு பிதா உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். பரலோக பிதாவுக்கு யாரு? இயேசு நாமம் தான். அந்த இயேசு நாமத்தில் தேவ வாக்குத்தத்தை ஜீவ வாக்கு ஆதி அவள் வெளிது எல்லா வாக்குத்தத்திலும் இயேசு நாமத்துக்குள்ள இருக்குது. அவருடைய ராஜ்யத்துள்ள தேவ நீதிட்டு உயிர்த்ததில் இருக்குது. அவருடைய சித்தம் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அதனால நம்ம இயேசு சாமட்ட வாக்குத்தத்தம் தான். அதனால அதை போய் நினைப்போட்டணும். பிதாவாகிய தேவன், நீ ஊர்பட்ட பிரச்சனை முக்காடு போட்டு கண்ணீர் விட்டு வீட்டில் கணவன் பட்ட பிரச்சனை அங்கே இதே பிரச்சனை பேசி ஜப்ஜி பிரச்சனை தான் வலுக்குது. பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? ஜப்பு கூட்டத்தையா யாரும் எல்லாம் இன்ட்ரெஸ்டாக வரமாட்டேன். ஜப்புன்னா அந்த காசம் அக்கா காசமா ஏன் நான் பிரச்சனையே பேச்சு 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 தேவ சமூகத்தில் ஜபத்துக்கு வரவே மாட்டாங்க. ஜபத்துக்கு பதில் கிடை கட்சியில் அவிசுவாசம் வந்தது. கட்சியில் ஆண்டவரே கேள்வி அப்படியே பின்மாறணும். இப்படி தாங்க உலகம் போல எல்லா திருச்ச ஜபம்னா சரியா தெரியல. பாரம்பரிய ஜபத்தை தாங்க கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் எங்கள் செய்தி கேளுங்க. தயவு செய்து ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. ஏராளம் செய்திகளை கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணு. குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப்ல இந்த செய்தியை ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏராளம் செய்திகளை கேளுங்க. பிரியமானலே, கடைசி காலத்து இனி காலம் செல்லாது. பயங்கரமான காலம் வருகிறது. கொரோனா கொள்ளை நோய் ஆபத்துகள் விபத்து பிசாசான கொஞ்ச காலம் உண்டு என்று அன்று பயங்கரமான காரியங்களை செய்யணும். பிசாசின் கிரியை அழிக்கணும்னா இந்த பாவட்டு மரணத்தை ஜெயிக்கணும். அதுக்கு தேவி நீதிட்டு உயிர்த்தல் இயேசுவே இயேசுவே சத்து இயேசுவே ஜீவன். ஜீவ மார்க்கத்தை நீ கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அதனால கேளுங்க இந்த செய்திகள் எல்லாம். அப்போ ஏசாயா 43:25 நானே உன் மிருதுகளை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். அவர் நினைக்க மாட்டாரு. தேவ நீதி தான் மனதில் நினைக்க. உன்னை குறித்து உம்முடைய நாமும் உம்முடைய சத்தம் 1000 பகல தேவன் நினைச்சுக்கிறாராம். நீ இயேசு கிறிஸ்து நாமும் அவருடைய நீதி அவருடைய ராஜ்யத்தை விட்டுவிட்டு சுய நன்மை தீமை அறியத்தக்க வட்டத்தில் சன்மார்க்க துன்மார்க்க நாடு செல்ல ஊடு செல்ல அரசியல்வாதிக்கு செல்ல கொண்டாட்டி சரியில்லை இது இப்படியே நினைச்சிருக்கிறதுனால தான் பாவத்தின் சம்பளம் மரணம் வாழ்க்கையில் கிரியை செய்த உன்னோட வாழ்க்கையில பார்க்க முடியுது. ஜபத்துல துதியில ஆராதனை பிரசங்கல இயேசு கிறிஸ்து நாமம் தேவ நீதி தூய்த்தல் பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவன். இதையே நீ பேசணும். பேச 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 ஆவியான தேவதூதரை அதை ஆனர் பண்ணி உனக்கு பதில் கொடுத்தே தீர வேண்டும். இடைவிடாமல் நினைக்கணும். சோர்ந்து போகாமல் நினைக்கணும். எப்பொழுது நினைக்கணும். அப்போ நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். அது கீழே பசங்க பாருங்க. உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார். உன் ஆதி தகப்பன் பாவம் செய்த. யார் ஆதி தகப்பன்? ஆதாம் தான். உலகத்தில் 800 கோடி பேருக்கும் ஆதி தகப்பன். உன் ஆதி தகப்பன் பாவம் என்ன பாவம் செய்தான்? அது சொல்ல தெரியுமா? தேவன் எது வேண்டாம் என்று நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை தான் பறித்தான். அந்த நன்மை தீமை, நன்மார்க்கம் துன்மார்க்கம், நல்லவன் கெட்டவன், சன்மார்க்கன் துன்மார்க்கன், நல்லவன் கெட்டவனா மாறிட்டான். இந்த ஏதேன் ஆதாம் ஆதி தகப்பன் ஜீவ மார்க்கனா இருந்தான். இயேசுவே வடி இயேசுவே சத்து இயேசுவே ஜீவன். ஆதி தாய் ஆதி தகப்பன் தேவ நீதிட்டு உழித்தது பரலோக ராஜ்யமா இருந்த உம்முடைய நாமம் உம்முடைய சித்தத்துக்குள்ள இருந்த அந்த ஆதாம் ஏவாளம் இப்போ பிசாசு ஏவாள வந்துச்சு. நன்மை தீமை அறியத்தக்க அந்த பிசாசின் கனியை சாப்பிட்டு பிசாசின் நாமம் பிசாசின் சித்தம் அதை போய் தேவன் தர குலத்தை காட்டி அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் வியாதிகளும் பாதாளமும் கிரிகளுமா போச்சு. பிரியமாடல சுருக்கமா இருக்கு வேதம்லாம், காம்ப்ளிகேட்டே கிடையாது. அதனால எல்லோரும் பாவம் செய்து ரோமர் 3:23
எல்லோரும் பாவம் செய்து தேவ மகம் எல்லோரும் இல்லை, வானத்துக்கு போய் சகல மதுரைப்பட்டம், தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, முழு உலகத்திலும் எல்லோரும் பாவம் என்னது ஆதாமுக்குள்ள பிறந்த நன்மை தீமை அறியத்த தாயின் கருள் நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கினாலே ஷாகவே ஷாவாய். இப்ப நீ என்ன பண்ணணும்? தீவிரமா இயேசு வண்டியில வர. இயேசு ஒரு ஜீவ விருத்தத்துக்கு கனி, அப்பாற்பட்டவர். இவர் ஜீவ மார்க்கர். அப்போ வருத்தப்பட்டு வார சுமக்கள் நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க. இயேசு இயேசுவின் இடத்தில் வந்து அவர் ஒரு ஜீவன். அவர் பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு. அவர் ராஜ்யமே பரலோக ராஜ்யம். வானத்துக்குள்ள சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், ஜீவ வார்த்தை, ஜீவ லக்ஷ, ஜீவ கணி, ஜீவ கிட்னி எல்லாமே ஜீவ உலகம், ஜீவ வார்த்தை, ஜீவ மார்க்கம், ஜீவ சரீரம் எல்லாம் ஜீவ உலகம். ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க மாறும் சன்மார்க்க துன்மார்க்க உலகம். கண்களில் ஜீவனத்தை சுய நீதி அநீதி முன்னிமித்து பூமியை சபிக்கப்பட்டு பாதாள ராஜ்யமாச்சு ஆதாம். அதனால்தான் ஆதி தகப்பன் பாவம் செய்தால் உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். எல்லாம் ஆதாம் மூலமா உட்காந்து வந்த துரோகம் பண்ற ஆளுங்க தான் இருப்பாங்க. அதனால் அன்பான ஆகியால் நான் பரிசுத்த ஸ்தலத்தில் தலைவர்கள் பரிசுத்த குலத்தில் ஆகி யாக்கோபை சாபத்துக்கு இஸ்ரவேலின் நிந்தனைக்கு ஒப்பு கொடுப்பேன்ட்டாரு. ஆதாம் மூலமா நிந்தனைக்கும் சாபத்துக்கும் ஒப்பு கொடுத்துட்டு ஆதாம் மூலமா நம்ம பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தான் அந்த தாய் தகப்பன் வழியா இப்போ என்ன பண்ண தீவிரமாய் இயேசு வண்டியில் வந்து இயேசு சரீரம் இயேசு ரத்தத்தை தீவிரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அப்பத்தை புஷித்து இந்த திராட்சை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த நித்திய ஜீவன் ஜீவ சர்வ ஜீவரத்தம் ஆதாம் சரி நன்மை தீமறியத்தக்க சரீரம் ஜென்ம சரீரம். பாவத்தின் சம்பளம் மாறணும். வியாதி பிடிக்கும், சாபம் பிடிக்கும், தரித்திரம் பிடிக்கும், கண்டிப்பா பிடிக்கும். அட்ரஸ் கேட்டு யாரா இருந்தாலும் முழு உலகத்துக்கு வரும். கொரோனா கொள்ளை உலகத்தையும் பாதிக்குதுன்றாங்க. கொரோனா கொள்ளை நோய். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்த மனுஷன் போய் தேவ நீதியின் சம்பளம் ஜீவ சர்வ ஜீவ உலகம் தேவ நீதி உயிர்த்ததல் அகாபி அன்பு பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமத்திலிடம் முழு உலகத்துக்கு ஆவியின் பிடித்து வாய்நாளெல்லாம் கொடுங்க. ஒரு நாள் 2 நாள் கூத்து இல்லை, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜபம். எப்போது ஜபத்தில் என்ன உம்முடைய நாமம் உம்முடைய பரமண்ட பிதாவே உம்முடைய நாமம் என் பேர் சொல்லி மனைவி பிள்ளைங்க சபையில் இருந்தால் ஒரு 100 பேர் 200 பேர் 1000 300 பேர் ஒரு 3000 பேர் சபை உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஜனங்க புறஜாதி ஜனங்க லட்சக்கணக்கு ஆயிரக்கணக்கில் அவன் விலக பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தான் மனுஷன் பிறந்திருக்கிறான். அதனால தான் உலகெங்கும் சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் வறட்சிகளும் வனாந்தர்களும் சண்டைகளும் யுத்தங்களும் விபச்சாரங்களும் வேஷிதங்களும் எல்லாம் நடக்குது. அதுக்கு நேர் பரிகாரம் தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தெழுதல் ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ பூமி ஜீவ சர்வம் ஜீவரத்தம் உம்முடைய நாமம் உம்முடைய ராஜு உம்முடைய சத்தம். இயேசு ஒரு அப்பாற்பட்டவர். அவர் நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. இயேசு ஒரு ஜீவ விருத்தரி. யோவான் 5:27 என் பிதா ஜீவனுள்ளவராக குமாரனும் ஜீவனுள்ளவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போ ஆவியானோர் ஜீவனுள்ளவதா ஜீவ சஞ்சாரியா மாறணும். நன்மை தீமை அறியத்தக்க சஞ்சாரியாக சுய நீதியாக பகை கசப்பு போட்டி பொறாமை எரிச்சல் சுய நீதி நீ சரி நான் சரி அது தப்பு இது தப்பு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. தேவன்பு நிறைந்தவனா இருக்கணும். கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரி ரொம்ப மோசம் வந்தால் விலகிருக்கலாம். ஆனால் கத்துடைய அன்பு அவனுக்கு கொடுத்தியா? ஆவின் படியத்தின்படி இல்லை வாய்நாளெல்லாம் அவனை சமைச்சிட்டு இருந்தியா? அப்போ தேவ நீதி உயிர்த்ததல் பிதாவாகிற ஆதாம் முழு ஆவின் படியத்தின் குத்திக்கிட்டே இருக்கணும். முழு உலகத்தும் ஆதாம் 2 வரைக்கும் பிதாவாகி இயேசு ஜீவன் பரிபுரி உம்முடைய நாம் உம்முடைய ராஜ் உம்முடைய சேத்தம். அதான் இங்க சொல்றாரு, நாம் ஒருவரோடு ஒரு வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு என்னத்தை இயேசு நாமத்தை நினைப்பூட்டு அந்த தேவ நீதி உயிர்த்ததில் நினைப்பூட்டு உம்முடைய நாமத்தை நினைப்பூட்டு உம்முடைய ராஜ்யத்தை நினைவு பேரை சொல்லி நினைவு தேவ நீதி உயிர்த்ததில் நினைப்பூட்டு பாவம் மனம் ஓடுவதை பாப்பாய். அவருடைய தழும்புகள் ஜீவ சர ஜீவர் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தில் நினைப்பூட்டு வியாதி சொத்தமாக இயேசு ஐஸ்வர்ய ஜீவ ஐஸ்வர்யத்தை அது பிதாவாகி ஆதாம் முழு உலகத்தில் தரித்திரம் நீங்க போவதை பாப்பாய். இயேசு கல்வாட்சியில் பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றிட்டு உன்ன மாதிரியானவர் ஒரு மாதிரி காட்டுறாரு. அந்த சிலுவையில் எதை நினை போட்டார்? பிதாவை விடுக்கல் ஆவியத்து ஜீவனை தான் நினைப்பு ஜீவ சர ஜீவரத்தை தான் நினை போட்டாரு. வீட்டால் போது அதே ஜீவ சர ஜீவர் உம்முடைய நாமும் உம்முடைய சேத்தை தான் நினை போட்டார் 6 மணி நேரம் அந்த சிலுவையில. ஆமா பாவன்ட்டு மன ஓடி தரித்திரம் நீ சாபம் நீ மரண தரி தேவத்தோட வந்தான் பரிசுத்தாவுடைய சாவுகிற வீட்டில் வானத்தோட சகல இந்த சுவிசேஷம் உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணினாரு. இந்த சுவிசேஷம் நாள் மருவி அது நியாயபரமான ஜீவ மார்க்கமே இல்லை இப்போ சபைகள். அதனால எங்கே பார்த்தாலும் சாபங்களும் பாவங்களும் மருந்து ஒரே போராட்டமாக இருக்குது. கடைசி காலத்தில் பகைகளும் கசப்புகளும் போட்டிகளும் பொறாமைகளாக இருக்க பெரிய மாடலே. இந்த கடைசி நாளின் ஏப்பில் நீங்கள் பங்கு பெறணும்னா என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நண்பர்கள் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணி நிச்சயம் நீங்கள் ஆஸ்வதிக்க. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் மனுஷன் பிறந்திருக்கிறான். அதுக்கு பரிகாரம் தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தது. அவர் தான் இயேசு அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தம் என்ன நீதி? தேவ நீதி.
நீதின்னு தேவ நீதின்னு சொல்லக்கூடாது, தேவ நீதின்னு சொல்லணும். மனுஷனுக்குள்ள சுயநீதி அநீதி இருக்குது. சுயநீதியும் அநீதியும் சாபத்துக்கு நேரம், மரணத்துக்கு நேரம், வியாதிக்கு நேரம். தேவநீதி அது இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவநீதி. உம்முடைய நாம உம்முடைய சேர்த்து அது பரமண்டலப்பதாக நினைப்பட்டுட்டே உன் பேரை சொல்லி உன் மனைவி பிள்ளைங்க பேர் விசுவாசிங்க பேர் அதுக்கப்புறம் ஆதாம் மூடு கொடுத்து உம்முடைய நாம உம்முடைய சேர்த்த தேவன் தனக்கு உலகத்தை மத்தியசனாயிருக்கும். இயேசு பிரதான காரணம் உன் தேவநாயக கத்திர உயிரத்தோடு முயாத்மா முயற்சியோடு அன்பு குரு அதுக்கொப்பா என்னுடைய அன்பு அன்பு என் அன்பு கிறிஸ்துவின் அன்பு அது ஜீவ சொல்றேன் ஜீவரத்தம் அது ஜீவ வார்த்தை அது தேவநீதி உயிர் தேர்தணும். அது தேவன் தனக்கு முழு உலகத்தை நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கும் இடைவிடாம சோர்ந்து போகாம எப்பொழுதும். அதான் சொல்றாரு ஏசாயா 43:25 நானே உன் விருதுகளை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன், நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பொட்டினியா காலையிலேருந்து நைட்டு தூங்குற 24 வாரத்தில் 7 நாள் மாசத்துல 30 வருஷத்துக்கு போட்டு இல்லை சுய நீதி அது நாடு இல்லை ஊழல் இல்லை அரசியல்வாதி இதே பேச்சு ஊழிக்கார கூட்டத்தில் போய் பாருங்க. அரசியல்வாதிங்க ஒரே கசப்பு வெறுப்பு தான் காட்டிட்டு இருக்காங்க. தேவன்பு தேவன் நீட்டு வைத்தல் தேவன் தனக்கு உலகத்தை விசுவாசிகளை போய் பாருங்க. 4 விசுவாசி கூட்டினா என்ன பேசுறாங்க? தேவன்பை பேசுறாங்களா? ஜீவ சொல்ற ஜீவரத்னம் தேவன் தனக்கு உலகத்துக்கு முழு ஆவியின் படிப்பு நினைப்பூட்டிக்கிட்டே இருக்காங்களா? நாம் ஒருவரோடு ஒரு வழக்காடுபடி எனக்கு நினைவு நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். நீ எப்ப நீதிமானாவ? இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு முழு ஆவின்படி ஏற்றும்படி குத்தாதான் நீ நீதிமானே விளங்குற. அப்பதான் வாக்கு தத்துவம் ஆசீர்வாதம் சுகம் எல்லா ஜபத்துக்கே பதில் வருது. நீ நீதிமான முழு உலகத்தை அன்பு ஒரு இயேசு ஜீவன் பருவத்தின் மத்தியசம் முழு உலகத்தை குத்துக்கிட்டே இருக்கணும். நாடு செல்ல ஊடு செல்ல அது செல்ல இது செல்ல உலகத்தார் மாதிரி பேசிட்டு இருந்தாக்கா நீ நீதிமானாவே அநீதி என்பது நிரூபிக்கிறேன். பிசாசம் வாழ்க்கையில கிரியை செய்து பார்க்குறோம். அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டுன்னு கர்த்தர் சொல்றார். நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல்லு. இயேசு சிலுவையில் பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கிட்டு என்னத்தை நினைவு போட்டாரு? பிதாவையும் முடிக்கையில் ஆபியூத்தி ஜீவ சர ஜீவரத்தை தான் ஒரு கைவிட்ட பிதா காட்டி கொடுத்த இதாக அதே ஜீவ சர ஜீவரத்தம் உம்முடைய நாமம் உம்முடைய சத்தம் அதான் இயேசு சரி இயேசு ரத்தம் அது தேவநீட்டு ஊத்தில் தான் நினைப்பூட்டிகிட்டே இருக்கிறாரு. கைவிட்ட பிதா காட்டி முழு உலகத்துக்கும் சிலுவையில் பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்று உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகி அட்ட தரித்திரமானாரு. இயேசு ஐஸ்வர்யம் முழு உலக இயேசு ஐஸ்வர்யம் தேவநீதி ஊத்தில் அது தேவடைய ஐஸ்வர்யம் இருக்குது. முழு உலக மத்தியசமாக கொடுத்தாரு. என்னென்ன மூணு பாவட்டுமான ஒரு தரித்திரம் சாபம் பாதால் தேர்ந்து வந்தார். பசுத்த வந்து உயிர்த்தல் தேவத்தை வந்து கள்ளப்பட்ட வானத்துல கொடுத்துட்டாருங்க. இதுதாங்க ஊழியம், அற்புத ஊழியம். அதனால் அன்பானே இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வாருங்கள். நம்ம என்ன படித்தோம்? யோபுல 7ஆம் அதிகாரம் 20 என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமல் இருக்கிறது என்னன்றான். மீறுதலை மன்னிக்கிறாருப்பா, அக்கிரமத்தை நீக்கிறாரு. அதுக்கு பரிகாரம் தேவி நீதியின் சம்பளம் உழித்தேதல். அதை போய் உன் பேரை சொல்லி உன் மனைவி உன் கட்டின மனைவி பெத்த பிள்ளை எல்லாம் ஆதாம்குள்ள தான் பெற்று எடுத்துக்கிறாரு. உன் பெத்த பிள்ளை ஆதாம் வழியா பிறந்துக்கு நன்மை தீமறியத்தக்க நன்மார்க்க துன்மார்க்கனா இருக்குது. அதனால தான் பிசாசு உன் பிள்ளை போட்டு வாட்டிட்டே வாய்நாளெல்லாம். அதுக்கு பரிகாரம் இயேசு ஜீவ விரிச்சது. இயேசு தேவி நீதி உயிர்த்தல் உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ் உம்முடைய சத்தம் அது உன் வெள்ள பேரை இடைவிழா தேவன் தனக்கு முழுவெழுத்து கொடுக்கும்போது பரிசுத்தால் தேவதூர் அதுக்கு பரிகாரம் பண்ணி அங்கே விடுதலையாக்கி அங்கே காப்பாற்ற வேலையை செய்யணும். அதை விட்டு உன் பிள்ளையே சபிக்குது. முட்டா பிள்ளை அந்த பிள்ளை எந்த பிள்ளை தாய்மாருங்க சபிக்கிறது பார்த்து இயேசு அறியாத இயேசு ஏற்று கூட இந்த மாதிரி பிள்ளைகளை சபிச்சாக்கா சாபத்தினாவே தான் அங்கே கிரியை செய்யும். கடிந்து கொள்ளலாம், புத்தி ரொம்ப நல்ல ஆலோசனை சொல்லலாம். ஆனால் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை இடைவிடாம அந்த பிள்ளை பேர் தேவன் தனக்கு மூழ்கி நினைப்பட்டியா நீதிமானாகும்படி பரிசுத்தவானாக ஆசீர்வதிக்கப்படும்படி அப்போது அவர் காப்பாற்றப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எத்தனை பிள்ளை இருந்தாலும் சரி, 4 பிள்ளை இருந்தால் 5 பிள்ளை இருந்தாலும் சரி, நீங்க தான் ஆசாரி இயேசு வெற்றி தாய் தகப்பன்மார் ஜீவ மார்க்கத்தை கொண்டு நன்மை தீமறியத்தக்க அந்த 2 வட்டத்தில் தான் சாகவே சாவாய். அப்போ என் மீறுதலை நீ மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமல் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படுத்துக் கொள்வேன், விடிய காலத்தில் என்னை தேடுவீரானால் நான் இரேன் என்றான். யார்? யோபு சொல்றாரு. என் மீறுதலை நீ மன்னியாமல் என் அக்கிரமத்தை நீக்காமல் இருக்கிறது என்ன? ஏங்க புதிய ஏற்பாட்டில் அக்கிரமத்தையும் மீறி அவர் ரெட்டிங்க தீவிரமா இருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானா நீதிபர இயேசு அவனுக்காக பிதாவினத்தை பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாராம். என்ன செய்யற பிரதிபன்? அவனுக்காக என் ஜீவனையே கொடுக்குறேன். இயேசு மத்திய மாற்றலுக்கால இந்த வேலை தான் செஞ்சார். எல்லாம் ஓடி செய்கிறார் இயேசு. அவர் ஒரு ஜீவன், நன்மையத்தை மறியத்தக்க இயேசு. இயேசு நானே படி நானே சத்தியம் நானே ஜீவன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். திருடவும் கொள்ளவும் அடிக்க வரான் வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக பரிவு. அதுதான் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுன்னு சொல்றது. எங்கே இந்த மாதிரி செய்தியெல்லாம் கேட்க முடியாது. நீங்க ஜீவ மார்க்கம்னா என்னன்னு கேட்குற ஊழிக்காரர் என்ன ஃபோன் பண்ணி என்ன பார்த்தாம எப்போ பார்த்தாலும் ஜீவனே பேச அப்படின்னு என்ன பண்ணு இப்படி ஓடிட்டு இருக்குது சபைங்க. 2000 வருஷம் ஜீவ மார்க்கத்தை என்னென்னவோ உபதேசம் பண்றாங்க பண்ணட்டும். ஆனால் ஜீவ மார்க்கம் இயேசு ஒரு ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தெரியுமா?
அவருடைய உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம். அவர் தேவநீதி உயிர்த்தெழுதலுமானவர், ஜீவ உலகம். அவர் நன்மை தீமை அறியத்தக்கவர் தெரியுமா அவனுக்கு? இயேசு ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், தேவநீதி உயிர், எல்லா வாக்குத்தத்தையும் ஜீவ வாக்கு. அவர் ஒரு ஜீவ வார்த்தை. அந்த ஜீவனுக்கு விலை போட முடியுமா? திருத்தூர் 2வது நாள் ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வம், ஜீவ ஐஸ்வர்யம், பாவட்டு மனத்துக்கு நேர்பறிக தேவநீதியின் சம்பளம் உயிர்த்தேதல். அதை போய் பிதாவாகியதல் உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம் இடைவிடாமல் நினைப்போட்டணும். நீ நீதிமானாக உன் காரியத்தை சொல்லிட்டே இருக்கணும். சொல்ல 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 ஆவியான தேவத்தை வர உனக்கு விடியலாக, உனக்கு பாதுகாப்பு. கர்த்தருடைய நாமம் பலத்து நீதிமானாவுக்கு ஓடி சுகமாயிருப்பான். அப்போ யோபு 7:21 உன் மீறுதலை நீர், என் மீறுதலை நீர் மன்னியாமல் என் அக்கிரமத்தை நீக்காமல் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படுத்துக் கொள்வேன். விடியற் காலத்தில் என்னை தேடுவீரானால் நான் இரேன் என்றான். யோபு சொல்றாரு. ஆனா கடைசி அதிகாரத்தை என்ன பண்றாரு? அவன் மீறுதலை மன்னிக்கிறாரு, அவன் அக்கிரமத்தை நீக்கிறாரு, கடைசியில் ஏந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பா கொடுக்கிறாரு. யோபியா அந்த நிலைமைக்கு ஆனான்னா அவன் ஒரு சன்மார்க்கன். உத்தமன் தான், தேவனுக்கு பயம்னா பொல்லாப்பு வருது. ஆனா சன்மார்க்கனும் ஆனன்னு ஒரு வார்த்தை போட்டுக்கிட்டு பாரு. சன்மார்க்கனா இருந்தா உலகத்தின் அதிபதி பிசாசுக்கு வழி திறக்குங்க. சன்மார்க்கனா இருக்கக்கூடாது. சன்மார்க்கம் பிசாசுக்கு வழியை திறக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம், நன்மை தீமை அறியத்தக்க கனி. நன்மார்க்கம் துன்மார்க்கம் தான் பிசாசு உள்ள புகுந்து ஏதோ ஒரு அழிவேசம் செஞ்சுட்டா இருப்பான். அப்போ சன்மார்க்கம் துன்மார்க்கனா, நல்லவன் கெட்டவனா இல்லை, பாவத்தின் சம்பளம் மரணது ஜீவ மார்க்கனா நீ மாறணும். அங்குதான் உன் மீறுதல் மன்னிக்கப்படும், உன் அக்கிரமம் நீக்கப்படும். தேவத்துவம் பசுத்தாவிகள் வந்து பாவம் மனது விடுதலையாக்கி உன்னை காப்பாற்றுவார்கள். அப்போதான் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இப்போ இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீ யாரையும் சபிக்க முடியாது, யாரையும் நிந்திக்க முடியாது, யாரையும் தூசிக்க முடியாது, கடிந்து கொள்ளாம புரிச்சு ரொம்ப விலகு. தேவனுக்கு தான் நீ முழு உலகத்தை வெளிப்படுத்தணும். இயேசு உம்முடைய நாமும், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய இயேசு சாமண்ட வாக்கு தத்துக்களை யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு முழு உலக மத்தியசமா கொடுக்க 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 உன் மீறுதல்கள் மன்னிக்கப்படும். உன் பாவம், உன்னுடைய அக்கிரமத்தை நீங்கி போகும். உன் அக்கிரமம் நீக்கப்படும், உன் மீறுதல் மன்னிக்கப்படும். மாறாக ஆசீர்வாதம், சுகம், பலம், ஜீவன், ஐஸ்வர்யம், மகிமை, கனவு உன்னை தேடி வரும். அதான் ஜெபம். ஜெபலமா இயேசு மத்திய மார்லூக்கால இப்படிதான் ஜெபம். எங்க பார்த்தாலும் மீறுதல், திரளான வியாதியஸ்தவா, திமிர்வாதக்காரன், லேகோன் பிசாசு, 38 வருஷம் வியாதியஸ்தன், பிசாசு வலைகள் அகப்பட்டுக்கிறாங்க. எல்லாம் அன்னைக்கும் இன்னைக்கு அதே தான். அதே நன்மை தீமாரிக்க இன்னைக்கு உலகம் எங்க இருக்காங்க. ஊழியம் செஞ்சா எல்லாம் கொள்ளாதுங்க. பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாரும் இயேசு விடையிலேயாக. நான் லூக்கா 10:38 போய் பாருங்க. இது அப்போஸ்தலர் 10:30 நசரேயனாகிய இயேசு தேவன் பரிசுத்தாவின் வல்லமையினால் அபிஷேகம் அவர் எங்கு சுற்றி திரிந்து பிசாசின் வல்லமையில் பிசாசு என்றால் நன்மை தீமை அறியத்த, நன்மார்க்க துன்மார்க்கம் தான். ஆப்பிரிக்கா போங்க, அமெரிக்கா போங்க, ஐரோப்பா போங்க, வட அமெரிக்கா போங்க, மதுரை பட்டணம், தமிழ்நாடு, இந்திய முழு வானத்துக்கு போய் எல்லா ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க ஊழியம் செஞ்சா எல்லையே கூடாது. அப்படிப்பட்ட மனிதன் சீக்கிரமா லேட் பண்ணக்கூடாது. இயேசு எங்க போனால் யாரை பார்த்தாலும் யார் முன்பின் யோசனையே கிடையாது. நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். முதல்ல அந்த ஜீவனத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தன கொடுக்குறது. அவன் அக்கிரமம் மீறுதல் மன்னிச்சிடறாரு. உடனே பிசாஸ் ஓடி பிசாஸ் கருத்தை பாதுகாக்கிறார் பாரு இயேசு. அல்ல இயேசு ஒரு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அதுதான் அவருடைய அப்பத்தையும் திருவிருந்தை அவர் ஜீவனத்தை அவருடைய அப்பத்தையும் திராட்சத்தையும் மாணவன் அவருடைய ஜீவரத்தை உங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இயேசு ரத்தத்தை வச்சுக்கிட்டு ஊர்கதை பேசிட்டு வெட்டி கதை பேசி உலகத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் பேசிட்டு பகையும் கசப்பும் போட்டியும் போறாமல் எரிச்சலுமான கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது, ஊழியக்காரர்களாக கூடாது. அந்த இயேசு ரத்தத்தை, உம்முடைய நாமத்தை, உம்முடைய இயேசு சாமண்ட வாக்கத்தை ஜீவமாறு அவர் ராஜ்யத்தை எல்லாமே தேவநீதி எல்லா வாக்கத்தை ஜீவ வாக்கு தத்தங்கள், அன்பு, சமாதானம், சந்தோஷம், மகிமை, கனவு, புகழ்ச்சி ஆவியங்கள் எல்லாத்தையும் தேவன் தனக்கு முழு உலகத்தை ஆவியின் படி வாழ்நாள் நினைப்போட்ட உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், உன் மீறுதல்கள் குலைக்கப்படும். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தம் குலைத்து போடி உன் பாவங்கள் நினையாமல் இருப்பேன். நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு. நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். அது என்னது? நீதிமானாக விளங்கும்படி. பிறப்பில் யாரும் தேவ நீதிமான் கிடையாது. எல்லாம் பாவம் செய்து எல்லோரும் பாவம் செய்து எவ்வளோ பெரிய பிஷப் ஆகட்டும், ரெவரண்ட் ஆகட்டும், அப்போஸ்தலர், சூசி யாராகட்டும், எவ்வளோ பெரிய 10 டிகிரி படிப்பே இல்லாத ஏழையாக இருக்கிற பணக்காரன், காட்டு வாசியம், நாட்டு வாசியம், ராயல் ஃபேமிலி, எந்த ஃபேமிலியாக இருப்பா ஆதாமுக்குள்ளே தான் நீ பிறந்திருக்கிறேன். இயேசு ரத்தம் அது தேவ நீதி. உம்முடைய நாம், உம்முடைய ராஜ்யத்தை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு எவ்வளோ பெரிய அரசியல் தலைவனானாரு, படிக்கானாரு, படிச்சவனாரு, சயின்டிஸ்டாரு, டாக்டர், யாராலும் ஆதாம் மூலமாக பிறந்திருக்கிறாய். பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்கிற வியாதிகளும் சாபங்களும் பாவங்களும் மரணம் உன்னை அட்ரஸ் கேட்டுக்கிட்டு வந்தே தீரும். தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது.
உடனடியா இயேசு சரியத்தை உம்முடைய நாமம் பரமண்டலுக்கு பிதா உம்முடைய நாமத்துக்கு உம்முடைய ராஜ் உம்முடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்கிறேன், அதை கொடுக்கிறேன் உனக்கு. ஆதாம் திறன் முழு ஆயுத ஜீவ சரஜீவர் இயேசு சரியத்தை இயேசு கொடுத்து தேய்க்கிறேன். அன்னண்டுள்ளாக என் பாவங்கள் எனக்கு மன்னி, நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட அவனுக்கு மன்னிக்கிறோம். எங்களை எந்த சோனிக்கும் தீமை என்று ரச்சித்துக்கிறோம். வாழ்நாள் முக்க இப்படி ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணோம். நேரம் கடந்து போச்சு. அதனால் அன்பானே, என்னுடைய எல்லா செய்தியிலும் கேளுங்க. பேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்க. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் சிக்கி தவிக்கிறான் மனுஷன். மருத்துவம் கைவிடுது, மருத்துவர்களால் முடியாது, யாரும் சயின்டிஸ்டால் முடியாது, விஞ்ஞானத்தால் முடியாது, இயேசுவால முடியும். மனுஷனால் கூடாது, தேவனால். அந்த தேவன் ஜீவன் உள்ளவர். என் பிதா ஜீவனுள்ள குமார். யோவான் 5:26 போய் வாசிங்க. என் பிதா ஜீவனுள்ள குமார் ஜீவன் உள்ளவராக இருக்கும்படி அருள் செய்து ஜீவ மார்க்கத்துக்கு வாங்க. இவ்வளோ பெரிய பணம் படம் அந்த வியாதிக்கு முன்னாடி நிற்க முடியாது, சாபத்துக்கு முன்னாடி, தெரிந்து பதத்துக்கு முன்னாடி, பாதாளத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது. இயேசுவே படி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். நல்ல மேய்ப்பர் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். நன்மை தீமை அறியத்தக்க அந்த 2 வட்டத்திலேருந்து போராடாத பிசாசோட ஜெயிக்கவே முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணத்து ஞானஸ்தானத்தை அடித்து ஜீவ மார்க்கத்தில் வா. அந்த ஜீவரத்தை அப்பத்தை பூசி திராட்சத்தை பானம் பண்ணி நித்திய ஜீவன், அந்த ஜீவரத்தை தான் பிதாவாகிய தேவன் நினைவு போட்டணும். பாவத்தின் பரிகாரம் பரமண்டல பிதாவே உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். என் பேர் சரி, என் மனைவி பிள்ளைக்கு இரவும் போல் நான் நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கிறேன். ஆதாம் திறனும் முழு இயேசு உம்முடைய நாமம், உம்முடைய அந்த இயேசு அவனோட வாக்கு ஜீவ வாக்கு தத்துக்களை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தும் நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு 1000 பேருக்கு, 1,00,000 பேருக்கு, என் சபை விசுவாசிகளுக்கு, என் சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு. மோசே எத்தனை பேர் நினைவு போட்டா? பஸ் காட்டு ரத்தத்தை 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேரம் கடந்து போய் அது மட்டும் சொல்றேன். எகிப்தில் பார்வோன் நடுவில் ஜீவனை கசப்பாக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்களை. யாருக்கும் அந்த பஸ் காட்டு பைதொட்டாட்டு ஊட்டி நினைவு போட்ட தெரியல. மோசே வர 430 வருஷத்துக்கு அப்புறம் 430 இஸ்ரவேல் தான். ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் பிள்ளைங்க தான். ஆபிரகாம் எப்போ பார்த்தாலும் ஒரு பலி பெறுத்து ஒரு பைதொட்டாட்டு தேவனுக்கு செலுத்திக்கிட்டே அந்த பைதொட்டார் பையன் இயேசு சரி அது உம்முடைய நாம உம்முடைய சத்தம் தான். அது தேவன் தான் கொடுத்து. ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதமாக தான். அந்த ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் சேர்ந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்க 430 பார்வோன் எகிப்தில் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. பைதொட்ட பலி செலுத்தவே இல்லை. உடனே மக்களோட மக்கள் இப்போ பார்வன் ஜீவனை கசவாக்கி கொடுமையாக வேலை வாங்கி எத்தனை பேர் செத்தே போட்டான் பார்வன் கொடுமையில. கட்சியில் 430வது மோசையை கொண்டு வராரு. அந்த மோசையை கொண்டு என்னையா செய்தார்? இயேசு தேவநாயகத்தை என்ன பண்ணாரு? மோசே இந்த பார்வனுக்கு இருந்து விடலானா வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு பைதொட்டு ஆட்டுக்குட்டிக்கணும். அது ஆண் ஆட்டுக்குட்டி, ஒரு வயது ஆட்டுக்குட்டி. அவரது ஜீவாட்டி. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டி. இயேசு பார்த்து சொன்ன யோவான் சார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அந்த ஜீவசர் அந்த ஆட்டுக்குட்டி பைதொட்டதை ஊன் கூட்டி செவிடி இல்லாத அது ஆண் ஆட்டுக்குட்டி, ஒரு வயது ஆட்டுக்குட்டியா இருக்கணும். இயேசு ஒரு வயதுனா வாலிபத்தின் வயது சிலுவையில் ஜீவனை கொடுத்தாரு. பைதொட்டர் இயேசு பைதொட்டர் நன்மை தீமை அறியத்தக்கூடிய இயேசு ஒரு ஜீவ விருட்சத்தின் தேவநீதி உயிர்த்தர். அது பைதொற்றவர் சிலுவிலா அவிழ்த்து ஜீவ சரஜீவரது தேவன் தனக்கு நிலைக்கால போல் சொன்னார். 6 லட்சம் புருஷங்க 6 லட்சம் ஆட்டுக்குட்டி அடிச்சாங்க. பைதொற்ற ஆட்டுக்குட்டி, பஸ் ஆட்டுக்குட்டி. என்ன நடந்தது? 4 புருஷன் சங்காரத்தை ஓடியே போட்டான். எகிப்து ஷெரிவு பொண்ணோடு வெளியோடு வந்தாங்க. செங்கடல் பயிடுது, யோர்தான் பயிடுது, எரியோத்தர் கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்தாங்க. இதுதான் இங்கே ஊடியா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. பைதொற்ற ஆட்டுக்குட்டியின் மூலமாக மோசே ஆர்வனும் 30 இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து ஷெரிவு விடுதலையாக செங்கடல் யோர்தான் எரியோல கானான் தேசம் கொண்டு வர பார்க்குறோம். எவன்லாம் அந்த பரிசு பைதொற்ற ஆட்டுக்குட்டிகளை தேவன் தர கொடுக்க வெளியே அவனெல்லாம் ரசிக்கப்பட்டான், பாதுகாக்கப்பட்டான். பார்வோனு பாவத்தின் சம்பளம் பார்வோன்னா ஆட்டுக்குட்டி ரத்தம் நீதிமானாக்கப்படாத. எகிப்தின் சலத்துங்கெல்லாம் சேர்த்தது. அவன் பார்வோனுக்கு துணிகரமாக வரும் சமுத்திரத்தில் மாட்டே போனான். பார்வோனா இருக்காதுங்க. மோசேயை போல ஆரோனை போல கிறிஸ்துவை போல இருங்க. ஆதாமுக்குள் இருக்கிற கிறிஸ்துக்குள்ள அந்த கிறிஸ்து ஜீவ மார்க்க தேவன் இது உயிர்த்தெழுமானவர். அதை தேவன் தனக்குள்ள முழு ஆவின்படி வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. பாவம் எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய சாபம், எவ்வளோ பெரிய மரம், எவ்வளோ பெரிய வியாதி இருந்தீங்கன்னா அந்த ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ ஜீவரத்தம், தேவன் இது உயிர் ஜீவ வாக்கு தத்தங்கள் வானத்துக்குள்ள சகலதை மகிமை கனம் புகழ்ச்சி கீர்த்தி எல்லாம் இயேசு அவனோட வாக்கு தத்தங்களை உம்முடைய நாமத்தில் உம்முடைய சித்தத்தில் அது பிதாவாகிய தேவனுக்கு பரமண்டலுக்கு பிதாவுக்கு இரவும் பக்கம் நினைப்பூட்டி ஜபத்தில் துதியில் ஆராதனை பிரசவ வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. தேவன் தனக்கு உலகத்துக்கு பாவட்டு மன நீங்களும் உம்முடைய ராஜ்யம் அன்றுள்ள அப்பவும் கொடுக்க உங்கள் பாவங்கள் நாங்களும் எங்கள் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோம். எங்கள் கடன்கள் மன்னி எங்களை எந்த சோனிக்கு தீமை என்று ரசித்துக்கிறோம். பாவட்டு மனத்திலிருந்து பாதாளத்தில் ரசித்து வெளியிலாக்கி பரலோக ராஜ்யம் இந்த பூமியில் பரலோகத்துக்கு கொடுப்பார். பசுதாவே இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசிட்டேன். ஒவ்வொரு வார்த்தையை நன்றி சொல்கிறோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆண்டவரே சோத்தரிக்கிறதா. பாவத்தின் சம்பளம் மரணம். இதுதான் உலகம். ஆதாம் உள்ள பிறந்திருக்கிறான். இங்கே யோபு சொல்கிற மாதிரி நீர் யோபு 7:21
என் விடுதலை மன்னியாமல் என் அக்கிரமத்தை நீக்காமல் இருக்கிறது என்ன? இப்போதே நான் மண்ணில் படுத்துக் கொள்வேன். விடிய காலத்திலே என்னை தேர்வு நான் இரேன் என்று யோபு புலம்புறான். இப்போ இயேசு அப்படி இல்லை. உன் மீறுதலை மன்னிக்க, உன் பாவத்தை அக்கிரமத்தை நீக்க, தன் ஜீவ ரத்தத்தை உனக்கு இவ்வளவா உலகத்தில் அன்புவது, உலகத்துக்கு இயேசு ஜீவ ரத்தம் அதை கொடுத்து தீர்த்துட்டாரு. அந்த உம்முடைய நாமும் உம்முடைய ரத்தத்தை எடு. தேவன் தனக்கு உலகத்துக்கு உன் மனைவி பிள்ளைங்களுக்கு ஆதாம் ஆவின் படி கொடுத்துக்கிட்டே அவர் நினைப்புட்டு கர்த்தர் ஒருவர் தேவத்தை ஒருவர் பாவம் ஓடிட்டோம். நீ பாதுகாக்க ஆஸ்வதிக்கப்படுவா. 1 நாள் 2 நாள் ஒவ்வொரு நாள் 24 வாரத்தில் வாசம் முன்னூத்தி கிறிஸ்துவேசுக்குள்ளே நிலைத்திரு. ஆதாமுக்குள்ள இருந்தா பாவத்தில் நம்ம பிசாசு அட்ரஸ் கேட்டே வரும். அது நெகட்டிவ் மத்தியஸ்தம். கிறிஸ்துக்குள்ள அந்த தேவன் தூதர் தேவன் தனக்கு மூணு பசுத்தா தேவதூர் வருவாரு. அதனால நீ எப்படியும் வாழ முடியாது. ஒண்ணு கிறிஸ்துக்குள் இல்லைன்னா ஆதாமுக்குள்ள எது லாபம்? கிறிஸ்துக்குள்ள அந்த கிறிஸ்து ஜீவன் உள்ளவர் தேவநீதி உயிர் உம்முடைய சத்து அந்த தேவன் தனக்கு முழுவதும் வெளிப்படுத்த பாவன்ட்டுமான கடவுள் தேவநீதி உயிர்த்தல் வரும். தேவதூதர் பணிவுடைய பசுத்தா பேசணும். ஆதாமுக்கு எல்லாம் கிறிஸ்துக்குள்ள ஏதாவது சுதந்திரம் இப்போ வாக்கு தத்துவத்தை பெறுவார். வெற்றி வாழ்க்கை வாழ்க்கை முடியல. பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில பரலோக வாழ்க்கை அடைவார். பசுத்த பிதா அந்த வார்த்தை மூலமாக ஒவ்வொரு நீ ஆஸ்வதிப்பீராக. நீர் அப்படியே செய்திருக்காய். நன்றி செலுத்துவோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. ஏராளம் செய்திகளை கொடுத்திருக்கிறேன். உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. ஏராளம் செய்திகளை கொடுத்திருக்கிறேன். யூடியூப்ல துளசிராமன் தாமஸ் 2 சேனல் இருக்கு. யூடியூப் சேனல்ல போங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைக்கு இந்த செய்தியை ஷேர் கொடுத்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப்ல இந்த செய்தியை ஷேர் பண்ணியிருக்கேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஆமா, கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீடைல்ஸ் இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, ஐஎஃப்எஸ்சி கோட் ID IB 000B066, பிபிகுல பிரான்ச், மதுரை, இந்தியா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். கூகுள் பேல என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் இந்த செய்திகள் கேளுங்கள். பிரியமானவர்கள், நண்பர் பிள்ளைகளுக்கு முதலாவது இந்த செய்தியை ஷேர் பண்ணும். மனுஷன் ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறான். பாவத்தின் சம்பளம் நன்மை தீமை அறியத்தக்கவனாகிறான். பத்திரிகை செய்து தொலைக்காட்சி உலகத்தில் நடப்புகள் எல்லாம் பாருங்க. பாவங்களும் சாபங்களும் மரணம் தரித்திரம் வல்லமையாக கிரியை செய்து அதுக்கு நேர்பரியாக தேவன் நீதியும் சம்பளம் உயிர் இயேசுவே ஜீவன் உம்முடைய நாமும் உம்முடைய என் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு பாவட்டுமான ஒரு பசுத்தாவியார மகிமையான வாழ்க்கையை வாழலாம். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை பாதுகாப்பாய் வாழலாம். வெற்றியாய் வாழலாம். வாழ்நாளெல்லாம் இப்படி வாழ நீ அநேருக்கு ஒளியா இருக்கு, அநேக உப்பாய் இருப்பாய். இயேசு மத்திய மாட்டுக்காயோவல் இப்படி எங்கும் சுற்றி நல்ல மேய்ப்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். பிசாசின் வல்லமல் அகப்பட்டையா நல்ல மேய்ப்பட்ட ஜீவ சரஜீவன தேவன் தன் உலகத்து பாவட்டு மனது நீ பசுத்தா எல்லாரும் விடுதலையாக்கி இருந்தார். இந்த ஊழியத்தை செய்தால் உன்னை அடித்திருக்கிறார். மேலும் என்னுடைய செய்தியில் கேட்க ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்து, யூடியூப்ல துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்து அநேக செய்திகளை கேளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் இது நிமித்தம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.